அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது வந்து நவம்பர் டிசம்பர் 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின் 8 மார்க்ல கேட்டிருக்காங்க. இது நமக்கு யூனிட் 3ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் 3ல 2 சப்டிவிஷன், ஒன்று வந்து காஸ் சீடல் இருக்கு, இன்னொன்று இந்த மெத்தட். ஸோ நீங்க ஏ அண்ட் பி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே லென்த்தியான கொஸ்டினா இருக்கும். அதனால எது ஈஸியா எது ரொம்ப ப்ரொசீட் பண்ணாம ஆன்சர் வருமோ அதில் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை பவர் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் eigen வேல்யூ அண்ட் த கரஸ்பாண்டிங் eigen வெக்டார். அவங்களே வந்து இனிஷியலா எடுக்க வேண்டிய eigen வெக்டார் கொடுத்துட்டாங்க 100. அதோட டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹோல் பவர் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நான் என்ன பண்றேன், இதோட eigen வேல்யூ eigen வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும். இது ஒரு 3x3 மேட்ரிசஸ். இந்த 3x3 மேட்ரிசஸ்க்கு நம்ம என்ன எழுதுவோம், லாம்டா கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் s2 லாம்டா மைனஸ் s3 ஈக்குவல் டு 0. இங்க s1ன்றது சம் ஆஃப் டயக்னல். ஸோ சம் ஆஃப் டயக்னல் அப்படின்றது மெயின் டயக்னல் அப்படின்னு சொல்லலாம். சம் ஆஃப் டயக்னல்னா இந்த 3 வேல்யூ மட்டும் எடுத்து ஆட் பண்றது. அப்போ 2 பிளஸ் 2 பிளஸ் 2 ஈக்குவல் டு 6. அடுத்து s2ன்றது சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் டயக்னல். ஸோ இது எப்படி எடுக்கலாம்னு பாருங்க. மெயின் டயக்னல் வேல்யூ ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம மைனஸ் எடுக்கணும். கொஸ்டின் மேலேயே பாருங்க, ஃபர்ஸ்ட் மெயின் டயக்னல் 2, அதோட ரோ அண்ட் காலமை விட்டுட்டு அந்த வேல்யூவை இங்க எழுத போறோம். 2 மைனஸ் 1 டிட்டர்மினன்ட்ல எழுதணும், ஏன்னா இது மைனர். பிளஸ் இப்ப ரெண்டாவது வந்து மிடில் இருக்குல்ல அந்த வேல்யூ இந்த 2, இந்த 2ன்றதுனால அதோட ரோ அண்ட் காலமை விட்டுட்டு எழுதுனா நமக்கு கிடைக்கிறது 2 0 0 2 பிளஸ் மூணாவதுன்றது லாஸ்ட் ரோல இருக்கிற 2, அதோட ரோ அண்ட் காலமை விட்டுட்டா நமக்கு கிடைக்கிறது 2 மைனஸ் 1 மைனஸ் 1 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். சிம்பிளிஃபை பண்ணா 4, இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுவோம், நான் ஒரு மைனஸ், அங்க 2 மைனஸ் மல்டிப்ளை ஆகும்போது பிளஸ் ஆயிடுது. 4 இந்த பக்கம் 0, 4 இந்த பக்கம் மைனஸ் 1, ஏன்னா நம்ம ஒரு மைனஸ், அங்க இருக்க 2 மைனஸ், 3 மைனஸ் இருக்கு. இப்போ இது வந்து 12 மைனஸ் 2 which is 10. அடுத்தது s3ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் a. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 மைனஸ் 1 0 மைனஸ் 1 2 மைனஸ் 1 0 மைனஸ் 1 2. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா 2 இன்டூ 4 மைனஸ் 1. அடுத்தது மைனஸ் அப்ளை பண்ணோம், அங்கேயும் மைனஸ் 1 இருக்கிறதுனால அது பிளஸ் 1 மாறிடும். 1 இன்டூ 1ஓட ரோவையும் காலமையும் விட்டுருங்க, அப்போ இப்படி வரும் நமக்கு. லாஸ்ட் வேல்யூ 0. ஸோ 4 மைனஸ் 1 3, 3 இன்டூ 2 6 மைனஸ் 2 which is equal to 4. மேலே வந்து 6. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். லாம்டா கியூப் மைனஸ் 6 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் 10 லாம்டா, ஒரு வேல்யூ கிடைச்சதுல அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ரூட்டுக்கு நான் என்ன பண்றேன், சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ண போறேன். இது எல்லாமே இப்போ எந்த eigen வேல்யூ, லார்ஜஸ்ட் eigen வேல்யூக்காக தான் இதெல்லாம் பண்றோம். 1 யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரல, அதனால 2 யூஸ் பண்ணி செக் பண்றோம். ஸோ 2 மைனஸ் 4 இப்போ மைனஸ் 8. இது எப்படி வரும்னா இது மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 8, அதான் அங்கே கொண்டு போய் எழுதியிருக்கேன். ஸோ மைனஸ் 8, 10 மைனஸ் 8ன்றது 2, 2 இன்டூ 2 4 0. ஸோ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லாம்டா பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. 2ன்றது ஒரு ரூட்னு தெரிஞ்சிருச்சு, மீதி 2 ரூட் எதுன்னு தெரியல, அதுக்காக நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லாம்டா பிளஸ் 2வை சால்வ் பண்ணுங்க. இதை 2வை அப்படியே என்னால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, எனக்கு 4 வராது, அதனால ஃபார்முலா மெத்தட் போயிடுறேன். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ பின்றது 4, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். ஸோ b ஸ்கொயர்ன்றது 16 மைனஸ் 4 இன்டூ a இன்டூ c பை 2a. ஸோ 4 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 மைனஸ் 8 பை 2.
இப்போ இது 4, இங்க வந்து ரூட் ஆஃப் 8ன்னு இருக்கும். ரூட் 8 எப்படி எழுதலாம்னா 2 ரூட் 2ன்னு எழுதலாம். ஸோ 4 பிளஸ் 2 ரூட் 2 பை 2. இதுல 4ல 2 காமனா எடுத்துட்டா 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 பை 2. இப்போ எனக்கு ரூட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. நம்மளோட eigen வேல்யூஸ்லாம் என்னன்னா முதல்ல 2 ஒரு ரூட்னு தெரிஞ்சிச்சு. இன்னொன்னு வந்து 2 பிளஸ் ரூட் 2, இன்னொன்னு 2 மைனஸ் ரூட் 2. இப்போ இதுல லார்ஜஸ்ட் eigen வேல்யூ அப்படின்னா 2 பிளஸ் ரூட் 2 மிடில் இருக்கிறது தான் லார்ஜஸ்ட். ஏன்னா ரூட் 2க்கு ஒரு வேல்யூ இருக்கு 1.4. நான் ஆட் பண்ணா அதுதானே அதிகமா வரும். அப்ப அது என்னோட லார்ஜஸ்ட் eigen வேல்யூ இந்த வேல்யூ 3.41 அப்படின்னு வரணும். இப்போ இதை நான் வந்து என்ன பண்ண போறேன், இது வந்து நார்மலா நம்ம சால்வ் பண்ணி இந்த ஆன்சரை சொல்லிட்டோம். இப்போ பவர் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இனிஷியலா நான் என்ன யூஸ் பண்ணேன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. x1ன்றது 100. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 100 டிரான்ஸ்போஸ்னு கொடுத்துருக்காங்க. ரோவா நான் காலமா மாத்திக்கிட்டேன். முதல்ல ax1, ஏன்றது given matrices. ஸோ 2 minus 1 0 minus 1 2. இந்த a matricesம் இந்த 100 matricesம் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ காலம். ஸோ ஒரு தடவை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ரோ வைஸ் அண்ட் இங்க காலம் வைஸ். ரோ வைஸ் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும்தான் இருக்கு, மீதி ரெண்டும் 0. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருந்து மாறி அது என்னவாகும், எனக்கு செகண்ட் ரோக்கு போகும். ரோ வந்து மாறிக்கிட்டே இருக்கும், காலம் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கு. செகண்ட் ரோட அதை பாருங்க. அப்போ -1 0 0. தேர்ட் ரோட பார்த்தா எல்லாமே ஜீரோவா தான் இருக்கு. ஸோ எனக்கு இங்க வேல்யூ 2 -1 0. இதுல இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூவை வெளியில எடுத்துடணும். 2 எடுத்துட்டா இது 1, இது -0.5, இது 0. இப்போ அந்த லாஸ்ட்ல பிராக்கெட்ல இருக்குல்ல அது x2. இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு ax2. ஸோ இதே வேல்யூ தான். சாரி, இது 0. ஓகே, இப்போ x2 நான் மல்டிப்ளை பண்றேன். x2ன்றது 1 -0.5 0. இப்போ நான் இதுல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா இதுவும் அதே தான். நம்ம ரோ வைஸ் ஃபர்ஸ்ட் ரோ காலம் செகண்ட் ரோ காலம் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது 2.5 -2 0.5 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இதுல லார்ஜஸ்ட் வேல்யூ 2.5 வெளியில எடுத்துட்டா 1 -0.8 0.2 ax3. so same matrices. x3 ஓட வேல்யூ 1 -0.8 0.2. எனக்கு எப்போ 2 plus root 2 that is 3.4 எப்போ வருதோ நான் அது வரைக்கும் ப்ரொசீட் பண்ணிட்டே இருப்பேன் இது மாதிரி. ஸோ இங்கே நாம வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2.8 -2.8 1.2. இதுல இருந்து நான் 2.8 லார்ஜஸ்ட் வேல்யூவை வெளியில எடுத்துடலாம். 1 -1 0.43. ஸோ நெக்ஸ்ட் ax4. இதே மேட்ரிசஸ். A மேட்ரிசஸ் நமக்கு தெரியும். கொஸ்டின். ஸோ கொஸ்டின் மேட்ரிசஸும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற காலம் 1 -1 0.43. ஃபர்ஸ்ட் ரோ காலம் திருப்பி செகண்ட் ரோ காலம் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 3 -3.43 1.86. இதுல 3 காமனா வெளியில எடுத்துடுறேன். இப்போ 1 -1.14 0.62. நான் நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு பாருங்க. ஒருவேளை அதில் டவுட் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 2 -1 0 -1 2 -1 0 -1 2 இன்டூ 1. உள்ள அந்த பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூ மட்டும்தான் எடுக்கிறேன். லார்ஜஸ்ட் வெளியில போயிடுச்சா. இப்போ 2 into 1 2 -1 into -1.4. so plus 1.14. லாஸ்ட் வேல்யூ 0. செகண்ட் ரோக்கு வாங்க. -1
minus 2.28 minus 1 multiply பண்ணுவோம் minus 0.62 லாஸ்ட்ல 0 plus 1.14 plus 1.24 காலம் மேட்ரிசஸ் மட்டும்தான் இருக்கு. இது வந்து 3.14 minus 3.9 2.38 இதில் நம்ம எதை காமனாக எடுக்கணும் மேக்ஸிமம் வேல்யூ தட் இஸ் 3.14 அப்போ இது 1 minus 1.24 0.76 இப்படி வரும். இப்போ நெக்ஸ்ட்டு AX6 AX6ன்றது 2 minus 1 0 இது வந்து கொஸ்டின் மேட்ரிசஸ் இன்டு மேலே இருக்கிற அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது 1.24 0.76 இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 3.24 minus 4.24 2.76 இதில் 3.24 காமனாக எடுக்கிறோம். எல்லாம் எப்பயுமே மேக்ஸிமமாக இருக்கிறத காமனாக எடுக்கணும். இன்னொன்று நெகட்டிவ்ல இருக்கிறதுனால அதை விட்டுட்டோம். 1 minus 1.31 0.85 இது A6ஓட வேல்யூ. நம்ம ஏன் ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கோம்னு பாருங்க. வெளியில வர அந்த 3 பாயிண்ட்னு வரது வந்து 3.4 வரணும். ஏன்னா அதான் என்னோட ஆன்சர். எப்படி அது ஆன்சர்னு தெரியும்? நம்ம மேலே ஏகன் வேல்யூ மார்க் பண்ணியிருக்கோமா 2 plus root 2 root 2 ஓட வேல்யூ 1.4 ஸோ 2 plus 1.4ன்றது 3.4 3.4 தான் லார்ஜஸ்ட் ஏகன் வேல்யூ. அது வர வரைக்கும் நான் ப்ரொசீட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போ 3.24ல தான் இருக்கு நமக்கு. ஸோ AX7 equal to 2 minus 1 0 minus 1 2 minus 1 0 minus 1 2 into 1 minus 1.31 0.85 இதில் மல்டிப்ளை பண்ணால் 3.31 minus 4.473 நாம் இதில் என்ன காமனாக எடுக்கிறோம் 3.31 காமனாக எடுத்துருவோம். 1 minus 1.35 0.91 இன்னும் நமக்கு நியரரா வரல. அதனால AX8க்கு போயிடுறேன். AX8 மல்டிப்ளை பண்ணும்போது இதே மாதிரி ஏவையும் இந்த இப்போ லாஸ்ட்டாக எழுதுனால ஏகன் வெக்டர் இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3.35 minus 4.61 3.13 இதில் 3.35 காமனாக எடுத்துட்டா 1 minus 1.38 0.93 ஸோ இங்கே முடிஞ்சிருச்சானா இல்லை, ஏன்னா 3.35 தான் வந்திருக்கு. நமக்கு என்ன வேணும்? நமக்கு வந்து 3.4 வேணும். ஸோ அதனால் அடுத்து திருப்பி ப்ரொசீட் பண்ணுறோம். AX9 ஸோ AX9ன்றது 2 minus 1 0 minus 1 2 minus 1 0 minus 1 2 இந்த வேல்யூ இன்ட்டு X8 X8ன்றது 1 minus 1.38 0.93 இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3.38 இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் நியரராக வந்துருச்சா minus 4.69 3.24 இதில் நான் என்ன காமனாக எடுக்க போகிறேன் 3.38 காமனாக எடுத்துட்டா 1 minus 1.39 0.96 இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்லேயும் இதே வந்துச்சுன்னா நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். AX10க்கு இதே மேட்ரிசஸ் 1 minus 1.39 0.96 மல்டிப்ளை பண்ணும்போது 3 பாயிண்ட் பாருங்க ஆல்மோஸ்ட் சேம் 3.39 அண்ட் நெக்ஸ்ட் minus 4.74 நெக்ஸ்ட் 3.31 இப்போ கொஞ்சம் அப்படியே நியரரா வருதா நமக்கு 3.38 இப்போ இங்கே காமன் வந்து 3.39 காமனாக எடுத்துட்டா 1 minus 1.39 0.98 ஸோ இந்த X9க்கும் X10க்கும் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருக்கு. அதனால என்ன பண்ண போறோம் 11 போய் செக் பண்ண போறோம். ஸோ 11ல வந்து கரெக்டாக ஆன்சர் வருதான்னு 0 minus 1 2 into 1 minus 1.39 0.98
ஸோ இங்கே எனக்கு ஆல்மோஸ்ட் சேமாக வந்துருச்சு பாருங்க. 3.39, 4.76 அண்ட் 3.35. இதில் காமனாக என்ன எடுக்க போகிறோம் நம்ம? 3.39. இப்போ மேலேயும் கீழேயும் ஐட்ரேஷன் ஒன்றா இருக்குது. 3.39 நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா மேலே கிடைச்சா அதே வேல்யூ தான் வரும் நமக்கு. 1 minus 1.39, 0.98. இங்கே வந்து நமக்கு 99 வந்துடும். இப்போ என்னோட லார்ஜஸ்ட் எய்கன் வேல்யூ, அங்கே நம்ம 3.4 சொன்னோம்ல, அதே இங்கே நமக்கு வந்துருச்சு. லார்ஜஸ்ட் எய்கன் வேல்யூ ஈக்குவல் டு 3.39. அதோட கரஸ்பாண்டிங் எய்கன் வெக்டார், எய்கன் வெக்டார்ன்றது இந்த பிராக்கெட் 1 minus 1.39, 0.98. இதான் இதோட ஆன்சர்.